காலம்புற ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்ற ஆசை. குறிப்பாக அந்த செய்தித்தாளை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் படித்து அடுத்த நிமிஷம் தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள். உடனடியாக அதை வாங்கி அதை படிக்கும் பொழுது தான் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலேருந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆனாங்க என்று சொன்னால் அவங்க மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற NEP தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதோ அந்த சரத்தை அமுல்படுத்த போவதாக ஒரு செய்தியை பார்த்தோம். இன்றைக்கு அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கின்றோம், அதில் இருக்கின்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி 2019 டிராஃப்ட் வெர்ஷனில் இருக்கும்பொழுதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்ன பொழுது தான் உங்களுக்கே தெரியும், கொரோனா காலத்தில் அவசரமாக இன்றைக்கி அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்றைக்கி அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கி துடித்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன், ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக இதை நாங்கள் பேசலை. பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், அதிமுகவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம். ஒரு இயக்கத்திற்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை, ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக. இன்றைக்கி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் 5ஆம் வகுப்பே படிக்கட்டும். ரிசல்ட் ஒரு 2 மாதம் கால அவகாசம் கொடுக்கும், அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்கள் தேர்ச்சி பெற வச்சுருங்க, இல்லைனா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க, அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க. அப்படி இல்லைனா திருப்பி அந்த பிள்ளைங்க 5ஆம் வகுப்பே படிக்கணும் 8ஆம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு எலிமெண்ட்ரி என்று வரும்போது ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு, அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கிற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள்? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? 5 வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னென்னு உட்காந்து நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க?